வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வெளியானது கடிதம். அதிமுகவில் வருகிறது பெரிய மாற்றம். என்ன கடிதம், என்ன பெரிய மாற்றம்? அதிமுகவில் இதுவரைக்கும் நீங்க தெரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் இருக்குது. அவற்றையும் சேர்த்தே உடைக்க போறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல என்ன கடிதம் வெளியாச்சு அப்படின்ற விவரத்தை என்கிட்ட கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா அதிமுகவுக்கு எதிரான செய்தி இருந்தால் ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவாங்க. எப்படியா இருந்தாலும் சரி 3 மணி நேரத்துக்கு அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்தியை விவாதமாக நடத்தி விடுவார்கள். ஏன்னா அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகளை தான் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேரும் பார்க்குறாங்க. அதனால் டிவியினுடைய டிஆர்பி ஆனது உயர்கிறது. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சன் நியூஸு, 7லேருந்து 8 வரைக்கும் நியூஸ் 7, 8லேருந்து 9 வரைக்கும் புதிய தலைமுறை. ஸோ மொத்தமாக அதிமுகவுக்கு எதிராக செய்தி இருந்தால் விவாதம் கண்டிப்பாக வச்சிருவாங்க. ஒன்று, அதிமுக எந்த நிலையில் இருக்குது, மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. எடப்பாடிக்கு எதிராக ஒரு செய்தியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம். இரண்டாவது, தான் எந்த கட்சியை சார்ந்திருக்குமோ அந்த கட்சியினுடைய தவறுகளை திசை திருப்புவதற்கு அதிமுக தான் ஈஸியான இலக்கு. அதிமுக பற்றி என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் ஈஸியான இலக்காக இருப்பதனால அதிமுகவை ஊடகங்கள் ஓங்கி அடிக்குது. அதனால் என்ன கடிதம் வெளியாச்சு என்ற விஷயத்தை என்கிட்ட நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. சரி, கட்சியை மட்டும்தான் எதிர்மறையாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பற்றியும் எதிர்மறையாக தான் பேசுவாங்க. அந்தால் என்னடா சர்வாதிகாரியாக இருக்கிறான், அந்தால் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரா இல்லை முதலமைச்சரா இருந்தாரா, சசிகலா போட்ட பிச்சை தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஆளுக்கு எங்கிருந்து வரும் ஆணவம்? மற்றவங்க மாதிரி இந்த ஆளும் ஒரு மாவட்ட செயலாளராக தானே இருந்தார். தான் மட்டுமே கட்சியில் இருக்கணும், தனக்கு எதிராக பேசுறவங்க யாருமே கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நீக்கி கொண்டே இருக்கின்றாரடா. கட்சி இந்த நிலைமையில் இருக்கின்ற போது தொடர்ச்சியாக ஆட்களை நீக்கலாமா? அது மட்டும் இல்லை, மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லிட்டு தப்பு செஞ்சவங்களை எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கட்சியில் சேர்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையா என்றே தெரியல. இவ்வளோ பலவீனமாக இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனையை பேசணுமா, இல்லை கட்சி பற்றி எப்போதும் சிந்தித்து கொண்டு இருந்து இவெல்லாம் எதுக்கு எதிராக பேசுகிறான், அதனால் இவன் கட்சியிலே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நடவடிக்கை எடுப்பதா? ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சின்னு ஒன்று இருந்தால் போதும், அதை நான் நடத்தினா போதும், வெற்றி பெற வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டாருயா. அதனால தான் கட்சியினுடைய தூண்களாக இருந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக நீக்கி கொண்டே இருக்கின்றாருங்கய்யா. அதனால் அதிமுக இருந்த முக்கிய புள்ளிகள் எப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ பொதுக்குழு கூட சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை பதவி விட்டு போக சொல்கிறாங்க. இப்போது எஸ்பி வேலுமணிலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வலதுகரமாக இருந்தார். ஆனால் அவரே இன்னைக்கு நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், அப்புறம் கேபி அன்பழகன் இவங்க துணையுடன் எடப்பாடிக்கு எதிராக கடிதம் எழுதியிருக்கின்றாருங்க. ஸோ அந்த கடிதமானது அதிமுகவுக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்குது என்ற விஷயத்தை வெளிக்காட்டி இருக்குதே. ஸோ இந்த கடிதம் வந்த பிறகாவது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆரோக்கியமாக சிந்திப்பாரா அப்படின்னு எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி ஏன் கட்சி விட்டு நீக்கிறார்? கட்சியில் ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது சில பேரை மட்டுமே ஏன் நீக்கிறார்? உண்மையா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறாங்களே என்பதற்காக கட்சி விட்டு நீக்கிறாரா, இல்லை கட்சி விரோத செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதனால கட்சி விட்டு நீக்கிறாரா? கட்சி விஷயங்களை பொது வெளியில் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக கட்சி விட்டு நீக்கிறாங்களா? பொது வெளியில் பேசுறதுனால கட்சியில் குழப்பம் ஏற்படுது, இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் சில பேர் மீது நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான், இவன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான். இதுதான் அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஃபார்முலாவாக இருக்குது. அதனால் குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாதான் மற்றவங்க கட்சிக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. அது மட்டும் கிடையாது, நாம் சொல்கிற எல்லா விஷயங்களும் எல்லா கட்சியிலும் நடக்குது. ஆனால் குறிப்பாக அதிமுக மட்டும்தான் நடக்கிற மாதிரியே ஊடகமானது ஒரு பொய் செய்தியை கட்டமைக்குது. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் எடப்பாடி பழனிசாமியை ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களை பற்றியே பேசுவோமே. ஏன்னா அவர் தான் கடிதம் எழுதியிருக்கின்றார்.
அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூட்டணியை முடிவு செய்ததுல தப்பு பண்ணிட்டீங்க. 2021, 2024, 2026 மொத்தமாக கூட்டணிக்கு வர்றவங்களை எல்லாம் விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க. அதனால் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் தவற விட்டுட்டோம். அது மட்டும் இல்லை, இப்போ கட்சியில் டிடிவி தினகரன், சசிகலாவை சேர்க்கணும். மூன்றாவது 400 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரை நீக்கியிருக்கீங்க. அவங்களையெல்லாம் மீண்டும் கட்சியில் சேர்க்கணும். ஐந்தாவதாக எங்களுக்கெல்லாம் பழைய பதவியை கொடுக்கணும். ஆறாவது பொதுக்குழுவை கூட்டணும். ஏழாவது திமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுப்பது? நாங்கள் தவேகாவுக்கு ஆதரவளித்தோம், எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க. இப்போ திமுக ஆதரவாக போகணும் அதிமுகன்னு சொன்னாங்கல்ல, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? ஸோ மொத்தத்தில் நாங்கள் ஆரோக்கியமாகத்தான் உங்ககிட்ட கருத்தை கேட்குறோம். ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் இந்த மாற்றங்கள்லாம் செய்யணும். எங்களுக்கு பழைய பதவி, நம்முடைய டிடிவி மற்றும் சசிகலா உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அதிமுகவில் பல கட்சிகளும் கூட்டணி வைப்பதற்காக ஆசைப்பட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொல்லிட்டார். சரி, இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக கடிதம் எழுதுகின்றார்? அவங்க ஆசைப்பட்டது ஒன்று, அதிமுகவில் நடப்பது ஒன்று. அது எஸ்பி வேலுமணி அவர்களே நேற்று கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் இல்லை ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற போது உண்மையை போட்டு உடைக்கிறார். அதிமுக எப்போதுமே சரி ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருக்காது, அப்புறம் வெற்றி பெற்றுவிடும். ஆனால் இப்போ அடுத்த 5 ஆண்டுக்கும் ஆட்சி கட்டில் இருக்க போறதில்ல. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இல்லை. இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிறார். ஸோ அதிகாரம் இல்லாமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. எவன் காலில் ஒன்றாலும் விடுவோம், எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றார். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏன் போர்க்கொடி உயர்த்துறாங்க? அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஒன்று, அதிமுக தலைமையில் நாம் இருக்கணும் இல்லையா, நம்ம பேச்சை கேட்கக்கூடியவங்க ஒருத்தர் தலைமையில் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்னப்பா இது, கடந்த காலத்தில் நாம் சொன்னதெல்லாம் கேட்டார், இப்போ கேட்க மாட்டாரு இல்லை, அதனால் அவர் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடாது. அதனால் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடிதத்தை எழுதிட்டாங்க ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து. இந்த கடிதத்துக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பதிலளித்து விட்டார். கட்சி தோற்றதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள் சொன்ன வேட்பாளர்களை நிறுத்தினது தான். எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ வேட்பாளர்களை நிறுத்தான்னு ஆசைப்பட்டார். அவங்ககிட்ட பணமும் இருந்தது, புகழும் இருந்தது, மக்கள் செல்வாக்கும் இருந்தது. ரெண்டாவது, எதிர்கட்சி வேட்பாளரை வீழ்த்துவதற்கான திறனும் இருந்தது. ஆனால் மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை நிறுத்தினா தான் வெற்றி பெறுவோம் என்று அவங்க தான் பரிந்துரைத்தார்கள். மாவட்ட செயலாளர்கள் தான் களத்திலிருந்து வேலை பார்ப்பதனால அவங்க சொல்றதையே கேட்டார். அதே மாதிரி கூட்டணி பேசுவதற்கு எஸ்பி வேலுமணி இன்னும் சில பேர் தான் நியமிச்சாங்க. அவங்க தான் எல்லா கட்சியுடனும் கூட்டணி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு எஸ்பி வேலுமணியினுடைய உண்மையான முகத்தை போட்டு உடைச்சாங்க. சரி, எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தலைமை மாற்ற வேண்டும். ஒன்று தலைமையில் நான் இருக்கணும், இல்லையா நான் சொல்கிறத கேட்குறவங்க இருக்கணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி நினைக்கிறார். ரெண்டாவது, அசைன்மெண்ட்டும் வந்துடுச்சு, பேமெண்ட்டும் வந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தவேக அரசாங்கமானது பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்குது. அமித்ஷாவுக்கு உரிய மரியாதை தரல, பெரிய பிரச்சனையாக போகுது. முதலமைச்சர் டெல்லிக்கு போனாலும் போவார் தாஜா பண்ணுறதுக்கு. அப்படி இல்லையா, காவிரி பிரச்சனையானது இன்னைக்கு பெரிய பூதாகரமாக வெடித்திருக்குது. காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத இந்த முதலமைச்சர் தொகுதி மறுவரைக்கு மட்டும் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலான்னு சொல்றாரு? ஏன் அனைத்து கட்சி எம்பிக்களை கூப்பிட்டுனாரு? அப்போ தமிழ்நாட்டுடைய உரிமை பெருசு கிடையாது, ஆனால் இந்தியா முழுதும் வரப்போகின்ற தொகுதி மறுவரை மட்டுமே முக்கியமானதா அப்படின்னு கேட்குறாங்க. மேகதாது அணை தடுப்பு பற்றி நம்ம முதலமைச்சருக்கு என்ன தெரியும்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? மொத்தத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மருத்துவமனைகள் அழிவு, பள்ளிகள் சரி கிடையாது, மின்வெட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது, மின்வெட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது. மின் இணைப்பு கேட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கின்றார்கள். தட்கல் முறையில் கூட மின் இணைப்பு வேண்டும் என்று 2 லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. இப்படி மின் இணைப்புக்காக பல லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த தவேக அரசாங்கமானது ஆட்சி கட்டில் ஏறி 3 மாத காலம் என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. பட்ஜெட் பெரிய மாற்றமாக வரும் என்று எதிர்பார்த்தாங்க. ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று பார்த்தாங்க.
எந்த மண்ணும் இல்லை அந்த பட்ஜெட்டில். அப்படி இருக்கும் பொழுது எஸ்பி வேலுமணிக்கு பேமெண்ட் வந்துடுச்சுன்னா அவர் அசைன்மெண்ட்டை கையில் எடுத்து அதிமுக எதிராக அந்த பிரச்சனையை திசை திருப்பும் விஷயமாக பெருசாகி விட்டுருவார். அதிமுகக்குள்ள ஒரு குழப்பம், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி, மீண்டும் கட்சி உடைகிறதா, அதோட அதிமுக பற்றி டிவிகள் வந்து விவாதம் நடத்தும். அப்போது பட்ஜெட் பற்றி யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. கடந்த காலங்களில் திமுக மீது விமர்சனம் வைக்கின்ற போது பன்னீர்செல்வம் வந்து இது மாதிரி தான் பேட்டி கொடுப்பாரு, இல்லை கடிதம் எழுதுவார், கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துவார். அமித்ஷா போய் சந்திப்பார், ஓடி வந்து பேட்டி அளிப்பார். ஸோ திமுகவை அன்றைக்கி ஓபிஎஸ் காப்பாற்றினார், இன்னைக்கு தவேக்காவை எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் 400 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுட்டாங்க. எதுக்காக? எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கணும், அப்படி இல்லையா பொதுக்குழுவை கூட்ட போகிறார், அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தணும். அப்போ நமக்கென ஆள் வேணும். பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணிக்கு பின்னாடி போனவங்க அத்தனை பேருடைய பதவியும் பறிச்சிட்டார். நீ கட்சியில் இரு, ஆனால் நீ பொதுக்குழு உறுப்பினராகவோ செயற்குழு உறுப்பினராகவோ இருக்காது. ஏன்னா பணம் வாங்கிக்கின்னு செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று செயற்குழு உறுப்பினரும் அப்புறம் பொதுக்குழு உறுப்பினரும் இப்படி வேலையை பார்த்தா கட்சி உருப்படுமா? தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி உங்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்புறம் நீ என்ன பொதுக்குழு, நீ என்ன செயற்குழு? அதிமுகவில் பொதுக்குழு தான் பலம் வாய்ந்தது. அவனே விலை போனான்னா இந்த கட்சி உருப்படுமா? அதனால கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவனை நியமிப்பதற்காக 400 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை தூக்கி போட்டாரு. கட்சியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பொறுப்படுத்திட்டாரு. இப்படி எடப்பாடிக்கு எதிராக நாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கின செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு வந்தாங்கன்னா நமக்கு ஆதரவாக கோஷம் போடுவாங்க. ஏன்னா நம்முடைய எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக தீக்குண்டத்திலேயே இறங்கி பிரார்த்தனை செய்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்பை பதித்திருக்கிறார். எப்படி இருக்குப்பா நிலைமை? ஒன்று கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லையா கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இல்லவே இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து பழைய பதவி வேணுமா? தலைமையை மதிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக தவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்பா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து திமுகவுடன் கூட்டணிக்கு போனாராமே. எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நேற்று பேசினாரு, நாங்கள் தவேக்காவுக்கு ஆதரவளித்தோம், எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க, திமுகவுக்கு ஆதரவளித்தவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு வந்து எஸ்பி வேலுமணி கேட்குறாருல்ல. அப்போ திமுகவுக்கு இல்லை திமுகவுடன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்பதற்காக முயற்சி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் சிவி சண்முகம் மட்டும் ஒரு விஷயத்தை சொன்னார். திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக திமுக வந்து அதிமுக கிட்ட கேட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சர் ஆகணும், இல்லைனா யாருக்குமே நான் ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொன்னார். இந்த யோகிய சிகாமணிகள் தான் நம்முடைய திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றால் திமுக கூட வந்து திமுகவோட கூட கூட்டணி வச்சுக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னா திமுகவுடன் கூட்டணிக்கு போகக்கூடாது. தீய சக்தி என்று அம்மா சொன்னாங்கல்ல, அந்த தீய சக்தியை அப்படியே நாம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும், அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இன்னைக்கு இருக்கின்ற கேபி அன்பழகன், நத்த விஸ்வநாதன், இவங்க தான் வந்து பேட்டி அளித்தாங்க. தவேக்காவுக்கு ஆதரவளித்து விட்டு வெளியே வந்து திமுகவுக்கு இவங்க ஆதரவளிக்கலான்னு சொன்னாங்க, இல்லை திமுக எங்களுக்கு ஆதரவளிக்குன்னு சொன்னாங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வெயிட்டான துறையை வாங்கிக்கங்க, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க போகிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சிவி சண்முகம் தான் பேசினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிடக்கூடாது, இவருடைய நோக்கம் எப்படி இருக்கு பாரு. அதுக்காக திமுகவுடன் கூட்டணிக்கு போகக்கூடாதான். ஆனால் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கத்தா இருந்தால் மட்டும் திமுகவுடன் கூட்டணிக்கு போகலாமா? யார் சொல்கிறது? சிவி சண்முகம். இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுகவுடன் கூட்டணிக்கு போனதுனால தான் நாங்கள் தவேக்கா திமுக எதிர்ப்பாக இருப்பதனால அவங்களுக்கு ஆதரவளித்தோம் அப்படின்னு வந்து அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார். நீங்கள் தான் ஏன் சொன்னீங்க, திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆகிட்டு அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் அமைச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்கன்ட்டு சிவி சண்முகம் தான் சொன்னார்.
நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். திமுக அதிமுக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வேணான்னு சொன்னார் அப்படின்னு சிவி சண்முகம், இதே எஸ்பி வேலுமணி, இதே நத்த விஸ்வநாதன் தான் பேட்டி அளித்தாங்க. ஒரு பட்டியல் இனத்தை வரும் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? வரலாற்றில் ஒரு பொன்னான வாய்ப்பு வந்தது. திமுக அதிமுக சேர்ந்து நம்முடைய திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அது எடப்பாடி பழனிசாமி கெடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போதுமே பதவி ஆசை தான் அப்படின்னு சிவி சண்முகம் தான் சொன்னார். ஸோ ஊரான முதலமைச்சர் ஆக்கணும்னா திமுக கூட நம்ம கை கோர்த்துக்கலாம். அப்போதெல்லாம் அந்த தீய சக்தி கிடையாது இல்லை. எஸ்பி வேலுமணிலாம் எப்போது தவேக்க ஆதரவாளராக மாறிட்டார். அங்கே பிரச்சனை எடுக்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை கைப்பிட்டே இருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்க கூடலாம் சக மாவட்ட செயலாளராகவே பணி புரிந்தார். அவங்க கூட இருந்த ஒரு மனுஷன் அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பதுக்கு இவங்க மனசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்படி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ, அந்த மாதிரி நம்மளா கூட மாவட்ட செயலாளர் இருந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா, அந்த ஆளுடைய கனவுக்கு நாம் வேலை பார்க்கணுமா, அவனை முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம். சாமானிய மனிதர் நம்மளுடன் இருந்தவர் பெரிய உயரத்துக்கு போக போகிறாரு, நம்ம உழைச்சா என்ன அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையாது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி பேராசை கொண்டவங்க, பதவி ஆசை கொண்டவங்க கிட்ட நெருக்கமாக நடந்துக்கிட்டாரு, சோஷியலாக இருந்துட்டாரு. ஜெயலலிதா மாதிரி கடுமையாக இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணியுடைய திட்டத்தை முறியடித்து விட்டார். நீங்கள் எங்கடா பொதுச்செயலாளர் ஆகலான்னு பார்க்குறீங்க? அதிமுகவில் எந்த ஒரு மாற்றம் வராது. நான் தான் பொதுச்செயலாளர். நான் எந்த கட்சிக்கும் சொம்படிக்கல, எவனுக்கும் ஆதரவளிக்கல. நான் ஏன்டா பொதுச்செயலாளர் விட்டு போனோம்? தொண்டர்கள் தேர்ந்தெடுத்துக்காங்கடா போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன், சசிகலா நட்புடனே இருப்போம் அப்படின்னு நம்முடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லிட்டார். அதனால அதிமுகக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி நினைச்சாரு, கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்திலும் எந்த விதமான முக்கியமான கருத்து கிடையாது. அதிமுகவில் அந்த கடிதத்தை வச்சு சீர்திருத்தம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த கடிதம் எழுதினவங்களும் நேர்மையானவங்க கிடையாது. அதே மாதிரி கட்சிக்குள்ள சசிகலா கூட்டு வரன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களும் கட்சிக்கு என்ன உழைச்சாங்கன்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் அதிமுகக்குள்ள தொடர்ந்து குழப்பம் இருக்கணும், கொஞ்சம் கூட வளர்ந்து விடக்கூடாது. இப்போ தவேக அரசாங்கத்தை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி 14ஆம் தேதி போராட்டம் நடத்த போறாரு. அந்த போராட்டமானது அந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியாக வந்துடக்கூடாது. திமுக போராட்டம் நடத்தலாம், ஆனால் அதிமுக போராட்டம் நடத்தினா அதிமுக ஆட்களே வச்சு அந்த போராட்டத்தை நசுக்குவது. இதுதான் தவேகோட டெக்னாலஜி. ஸோ தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்துவார். இந்த மாதிரியான எஸ்பி வேலுமணி போறம்போக்குகள் கதற வேண்டியதுதான். நன்றி நண்பர்களே.